விருச்சிக ராசி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருடமாகவே கஷ்டத்தில் இருக்காங்க. ஒரு 4-5 வருடமாகவே எல்லா விதமான தொந்தரவுகள் இருக்காங்க. ஸோ இந்த வருடமாவது அவங்களுக்கு ஒரு நல்ல யோகம். விருச்சிக ராசி எந்தெந்த விஷயங்களில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும்? விருச்சிக ராசி பொதுவாக பார்த்திங்கன்னா தாய் வீட்டு சொத்து கிடைக்கிறதில் சின்ன சின்ன சிக்கல்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். என்ன மாதிரியான நோய்கள் வருவதற்கான அமைப்பு இருக்குது? விருச்சிக ராசி பார்த்திங்கன்னா பொதுவாக அவங்கள விருச்சகம் நீசமாகக்கூடிய இடம்ன்றதுனால அடிவயிறு சார்ந்த தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனிப்பெயர்ச்சி பலன்கள். அதில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றது பார்க்கலாம். விருச்சிக ராசி பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் நீசமாகக்கூடிய இடம். விருச்சிக ராசியில் தான் சந்திரன் நீசமாகிறார். சனிப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். 3ஆம் அதிபதி இல்லை 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். ஒரு கேந்திராதிபதி திருகோணத்துக்கு செல்கிறார். ஸோ இதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னா, பொதுவாக இந்த விருச்சிக ராசி பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 வருடமாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. எல்லா வகையிலும் ஒரு பிரச்சனை ஏற்படும். ஸோ இந்த வருடமாவது அவங்களுக்கு நல்லது நடந்துடுமா அப்படின்னு ரொம்ப காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சனி பார்த்திங்கன்னா 5ல் இருக்கிறது ஒரு முக்கியமான ஸ்தானம் 5ஆம் இடம். 5லிருந்து 2 மற்றும் 7 மற்றும் 11 மிக முக்கியமான இடங்களில் பார்வையிடுகிறார். ஸோ சனியோட பார்வைக்கு அந்தளவுக்கு சுப விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றப்ப 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், 5ஆம் இடம்ன்றது குழந்தைகள் ஸ்தானம், 7ஆம் இடம்ன்றது திருமணத்திற்கு உடைய ஸ்தானம், 11ன்றது லாபஸ்தானம். ஸோ இது நமக்கு தேவையான மிக முக்கியமான இடங்களை சனி பார்வை செய்து அந்த இடத்தை பங்கப்படுத்துகிறார். அப்படின்றப்போ இவர்களுக்கு நன்மைன்றது இந்த சனிப்பெயர்ச்சி பெரிய அளவில் கொடுத்துடாது. ஸோ எந்தெந்த விஷயங்களை சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா, தாய் சார்ந்த உறவுகள், தாய் வீட்டு சொத்து கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு தாய் வீட்டு சொத்தின் மீது சொத்து கிடைப்பதில் எப்பயுமே சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா தொழிலில் பெரிய லெவலில் லாபம்ன்றது குறைச்சலாகவே இருக்கும். இடம் மாற்றம் ஏற்படும். கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒர்க் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சுய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் கொஞ்சம் லாபத்தில் குறைவான லாபமே எடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா வரக்கூடிய மாதம், அதாவது இந்த ஏப்ரல் மே மாதங்களில் பெரிய லெவலில் லாபம் இருந்துடாது. ஏன் அப்படின்னா சூரியனும் 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா 5ல் ராகுவுடன் இணைகிறான்றப்போ 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறான்றப்போ பெரிய லெவலில் லாபம் வந்துடாது. ஒரு 2-3 மாதங்கள் அவங்களுடைய தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதம் தள்ளி பண்ணுறது நல்லது. ஸோ பெரிய லெவலில் லாபம் கிடைச்சிடாது. அதுமாதிரி ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்க இல்லை கவர்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும், தாமதம் ஏற்படும். அதுமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா மே மாதம் வரைக்கும் குரு பலன் இருக்குது. ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி 8ல் போகிறார். 2ஆம் அதிபதி 8ல் போகிறார். அதுவும் ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஸோ மே மாதத்திற்குள் குரு பலன் உள்ளது அது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு சிறந்தது. அதுமாதிரி குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்கும். பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பொதுவாக இந்த விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்கள் எப்பயுமே இருக்கும். கடன் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைனா நோய் எதனா இருந்துகிட்ருக்கும். நோய் என்ன மாதிரியான நோய் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசின்றது அடி வயிறை குடிக்கக்கூடிய இடம். ஆண்களாக இருக்கும் பொழுது மலக்குடல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும். ஹீட்னால் வரக்கூடியது, பயங்கர ஹீட்னால். அதேமாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக செக் பண்ணிக்கிறது இந்த வருடம் நல்லது. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் செலவு சுப செலவாகவும் இருக்கலாம், அல்லது உடல் சார்ந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய செலவு, இடம் மாற்றம், கம்பெனியில் இருக்கிறது இடம் மாற்றம் நிறையவே இருக்கும். வீடு விட்டு வீடு மாறுறது, வீடு சேல்ஸ் பண்ணுறது, இல்லை புது வீடு வாங்குறது, இது போன்ற சுப செலவுகளாகவும் இருக்கும். இல்லை அசுப செலவுகள், எதனா ஒரு செலவுகள் இந்த வருடம் கண்டிப்பாக இருந்து கொண்டே தான் இருக்கும். விருச்சிக ராசி பார்த்திங்கன்னா பொதுவாகவே கோபப்படக்கூடிய ராசி.
எல்லா விதத்திலும் கோபம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ஈகோ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு கோபத்தை குறைச்சி கொண்டு இருந்தாலே இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுத்துரும். ஸோ எந்த வகையிலும் பேராசையும் கோபமும் இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா அந்த வருடத்தை கடந்து விடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.